பிரின்ஸ் பேலர் டார்கெரியன் நடந்த சண்டையில் டங்கனோட மடியிலே விழுந்து இறந்துட்டார். இதுக்கப்புறமேட்டு அந்த கிங்டம்குள்ளார என்னென்ன ஆக போகுது, யார் யார் எப்படி எப்படி போனாங்க, என்ன தான் ஆச்சு, சார் டங்கன் இந்த டால் என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த எபிசோட் 6 சீசன் 1 எபிசோட் 6 அதோட முடிவுரை. ஸோ அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே முழுசாக போகலாம். நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ் சீசன் 1 எபிசோட் 6 அதோட பேர் த மாரோ. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நேற்று நடந்த சண்டையில் எல்லாம் ஆஞ்சு ஊஞ்சி ஒரு ஓரமாக லியோனல் பெராத்தியனும் சார் டங்கனும் உட்காந்து பேசிகிட்ருக்குறாங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னா, லியோனல் பெராத்தியன் நீ என் கூட வந்துரு சார் டங்கன், நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுத்துட்ருக்கிறாரு. அதை நம்மளோட சார் டங்கன் டால் நிராகரிக்கிறாரு. இல்லை சார், நான் வரல, நான் நிறையா கடமை இருக்குது. ஸோ பிரின்ஸ் பேலர் டார்கெரியன் எனக்காக தான் உயிர் தியாகம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நிறையா கடமைகள் எனக்குன்னு இருக்கிறப்ப லியோனல் பெராத்தியன் சிரிக்கிறாரு. இல்லை டங்கன், நாங்கள் எல்லோரும் தான் உனக்கு தியாகம் பண்ணோம். பிரின்ஸ் பேலர் டார்கெரியன் உனக்கு ஒரு தியாகமும் பண்ணல, அவர் அவரோட சுயநலமாக தான் பண்ணார் அப்படின்னதுக்கு எனக்கோசரம் அவர் உயிர் கொடுத்துருக்குறாரு, நீங்கள் இப்படி என்ன ஒரு இலக்காரமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் டங்கன் லியோனல் பெராத்தியனை பார்த்து கேட்குறதுக்கு, அப்போ லியோனல் பெராத்தியன் சொல்கிறாரு, அவன் உனக்காக என்ன தியாகம் பண்ணான், எதுவுமே பண்ணல. ஒரு பெரிய கிளானையே எதிர்த்து உனக்கோசரம் நான் சண்டை போட வந்தேன். ஸ்கொயராக இருந்த ரேமன் ஃபூஸ்வே அவன் சண்டை போட வந்தான். நிறையா பேர் உனக்கோசரம் அடி வாங்கினாங்க, அடி கொடுத்தாங்க. ஸோ பிரின்ஸ் பேலர் என்ன பண்ணார், அவரோட சொந்த வீட்டை தான் எதிர்த்து வந்தார். அதனால் அவருக்கு ஒரு பேர் கௌரவம் தானே கிடைக்கும். அதனால தான் கடவுள் அவருக்கு தண்டனை வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இவர் சோகமாக உக்காந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அங்கே பேலர் டார்கெரியனோட உடல் எரிஞ்சிட்ருக்குது. அந்த இடத்துக்கிட்ட போனால் யாருமே இல்லை, ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் தான் உக்காந்துருக்கிறான். அந்த பையன்தான் நம்மளோட பேலர் டார்கெரியனோட பையன். அவங்ககிட்ட போய் சாரி கேட்குறாரு, சார் டங்கன் எனக்காக தான் உங்கள் அப்பா இறந்தார், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. அதுக்கு அவன் எங்கள் அப்பாவுக்கு பதிலாக நீங்கள் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சார் டங்கன் சொல்கிறார், நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகமாக அந்த இடத்த விட்டு அவங்க எல்லாரும் ஹால்ட்டாக இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டுருக்கிறப்ப ரேமன் ஃபூஸ்வே அவன் கூப்பிட்றான் சார் டங்கனை. கூப்பிட்டு சொல்கிறான், சார் நீங்கள் பேலர் டார்கெரியனோட இதுக்கு போயிருந்தீங்களா, அதனால் நம்பவே முடியல, உங்களை எப்படி அவங்க உயிரோடு விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் அழுகுறாரு. எல்லாருமே நான் தான் அவரை கொன்னுட்டேன் அப்படின்றாங்க. பட் ஆனால் கிடையாது, அவராக தான் விருப்பப்பட்டு சண்டைக்கு வந்தார் தான் ஃபேமிலி எதிர்த்து. நான் என்ன பண்ணிட்டோம், பழிச்சொல் மட்டும் ஏன் மேலே வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி எழுதப்ப, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் உங்களை நம்புகிறேன், அவர் நியாயத்து பக்கத்தில் நின்னார், அதை அநியாயவாதிகள் கொன்னுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்திட்டு இருக்கிறப்ப சார் டங்கனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வருது. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 சோல்ஜர்ஸ் வராங்க, டார்கெரியன் கிளானை சேர்ந்த சோல்ஜர்ஸ் 2 பேர் வராங்க. இந்த மாதிரி பிரின்ஸ் மேக்கர் அவங்களை கூப்பிட்றாரு, சார் டங்கன் வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ரேமன் ஃபூஸ்வே அவர்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாரு. இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் டங்கன் போகிறாரு. அங்கே போனால் த மேக்கர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, என்னோடய பையன் ஏரியன் டார்கெரியனை நான் ஈஸ்ட் சைடு அனுப்ப போகிறேன். அவன் கொஞ்சம் வருஷத்துக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற இந்த ஃப்ரீ கிங்டம்ஸ்லாம் பார்த்தா அவன் மனசும் கொஞ்சம் மாறும். நீ எனக்காக எக்கை உன் கூட கூட்டிகிட்டு போ. அவனை ஒரு நல்ல ஸ்கொயராக இது பண்ணிட்டு ஒரு நல்ல சோல்ஜராக ஒரு நல்ல சாராக அவனை டெவலப் பண்ணி கொண்டு வா, உடனே ஏர்லைனை பெனட்ரி டெவலப் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மேக்கர் கேட்குறாரு. அதுக்கு இருந்துக்கிட்டு, சார் அது என்னோடய கடமை, ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது, எக்கை நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஏன்னா அவன் ஒரு நாட்டோட பிரின்ஸ்னு சொல்லிட்டு நிராகரிச்சுட்டு போகிறாரு. இதெல்லாம் ஒரு ஓரமாக நம்ம எக்கு கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ அவர் படிக்கட்டு விட்டு இறங்க முடியாமல் இறங்குறப்ப எக்கு அங்கே உட்காந்துட்டுருக்கிறான். அப்போ அங்கே போயிட்டு, நீ என்ன எக் எங்கள் எல்லாத்தையும் கண்காணிச்சிட்ருக்கியான்னு கேட்டது, கிடையாது சார், அப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா எக்கு கேட்குறான், என்ன சார் உங்களுக்கு வலிக்குதா அப்படின்ட்டு. அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாது, எனக்கு வலிக்குது, ஆனால் உடம்பால் ஏற்பட்ட காயம் இல்லை, மனசால் ஏற்பட்ட காயம்னால அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ எக்கு சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ ஒரு கண்ணை மூடி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப
அவருக்கு வந்து அந்த பழசெல்லாம் ஞாபகம் வருது. என்ன மாதிரினா, சார் ஏர்லின் த பெனிட்ரி கூட வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறது. அதாவது நல்லா நோட் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃப்ரேம், அதாவது இந்த பர்ட்டிகுலர் பொசிஷனில் தான் வந்து உங்களுக்கு இந்த சீரீஸே ஸ்டார்ட் ஆனுச்சு. அதே மரத்துக்கு கீழே உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஏர்லின் பெனிட்ரியோட கடைசி தருணங்கள், கடைசி நிமிடங்கள். அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப டங்கன் அவர் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இதனால தான் வந்து சோல்ஜர்ஸ்னால் இப்படி அப்படின்ட்டு. அப்போ சார் டங்கன் கேட்குறாரு, நீங்கள் ஏன் என்னை வந்து ஒரு ஹர்ஜனைட்டாக நீங்கள் இன்னும் நீ வந்து ப்ரமோட் பண்ணல ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறப்ப அவரையே பார்த்துக்கிட்டே ஒரு செகண்ட் அவர் இறந்த மாதிரி போயிடுறாரு. உடனே சார் டங்கன் அழுகுறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு உயிர் வந்து சொல்கிறாரு, எந்த ஒரு சோல்ஜருமே வந்து கதையை முழுசாக முடிக்க மாட்டாலும் அந்த மீதி கதையை சொல்லி முடிச்சுட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறமேட்டு இவரெலாம் அதை நினச்சி பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்கிறாரு. உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறப்ப டீமன் டார்கெரியன் வரான். வந்து நீ என்னோடய பிரதரை வந்து உன் கூட தயவு செஞ்சு கூட்டிகிட்டு போ அப்படின்னதுக்கு எக்கு வந்து நான் கூப்பிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, என் தம்பி வந்து ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு, கிடையாது எக்கு வந்து ரொம்ப நல்ல பையன், அவன் குட்டி பையன், நீங்கள் அப்போல்லாம் அவனை சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் ஃப்ரேம் காட்டுறாங்கன்னா, எக்கு வந்து பேலஸில் என்ன பண்ணுறான்னா, கத்தி எடுத்துகிட்டு போய் அவனோட அண்ணன் ஏரியன் டார்கெனை கொல்லலான்னு போகிறான். பட் ஆனால் அந்த ரூம்குள்ளார மேக்கர் இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அந்த கத்தியை கீழே போட்டுட்டு அழுகுறான். அதுக்கப்புறமேட்டு அங்கே வந்து ஒரு சோல்ஜர் சொல்கிறாரு, லைக் இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்குறதுக்கோசரம் சார் டங்கன் த டால் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேக்கர் இருந்துக்கிட்டு அவரை வெயிட் பண்ண சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அப்போ மேக்கர் வெளியே வந்து சார் டங்கனை பார்த்துட்டு, ரொம்ப நேரம் நான் இங்கே இருக்க முடியாது, எது சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லிவிட்டு கிளம்பு அப்படிங்கிறாரு. ஸோ உடனே சார் டங்கன் பார்த்துட்டு, நான் வந்து என் கூட எங்கே நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நான் கூப்பிட்டு போக மாட்டேன், நான் வந்து சில பல இடத்துக்குலாம் கூப்பிட்டு போவேன், அங்கே வந்து இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கையெல்லாம் கிடையாது, கஷ்டப்படணும், என்னை அவர் அப்படி தான் வளர்த்தினாரு அப்படின்றதுக்கு மேக்கர் சொல்கிறாரு. அவன் வந்து என்னதான் இருந்தாலும் என்னோடய கடைசி பையன், இந்த நாட்டோட பிரின்ஸு, அவன் எப்படி இந்த மாதிரியான இடத்துலலாம் தூங்குவான் வசதி இல்லாமல் அப்படின்னு சொல்கிறதுக்கு, இல்லை அதெல்லாம் சரி வரும், மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சாதான் ஒரு அரசனாக முடியும்னு சொல்லிட்டு நான் அவனை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் மேக்கருக்கு விருப்பமே இல்லை, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரு. ஸோ கரெக்டாக வந்து நம்ம சார் டங்கன் அந்த இடத்தெல்லாம் விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ரேமன் ஃபூஸே வந்து அவரோட வெள்ளை குதிரை, அதாவது வந்து இப்போ 2-3 எபிசோடுக்கு முன்னாடி அந்த குதிரையை வந்து பணயமாக வைப்பார் காசுக்கோசரம். அந்த குதிரையை மீட்டு கொண்டு வருவான். அதுக்கு கேட்டதுக்கு, நான் இல்லை லேனால் பெரத்தின் தான் அந்த குதிரையை வந்து உனக்காக மீட்டு கொடுத்தாரு, நீ அவர் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரேமன் ஃபூஸ்வே மூலியமாக தூது அனுப்புனதுக்கு, இல்லை அந்த குதிரையை நீ அவர்கிட்டே திருப்பி கொடுத்துரு, இல்லைன்னா இந்த குதிரை வந்து நல்லா ஹார்ஸ் ரைட் பண்ணும், யாராச்சும் நல்ல ஒரு ஹார்ஸ் ரைடராக பார்த்து விற்றுருங்க, எனக்கு வந்து லியோனல் பெரத்தின் கூட வரதுக்கு விருப்பம் இல்லை, எனக்குன்னு சில பல கடமைகள் இருக்குது, நான் அதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கிளம்புறப்ப அங்கே இருந்துட்டு எக்கு ஓடி வரான். நீங்கள் என்ன எக் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்கள் அப்பா வந்து உன் கூட போகிறதுக்கு சரின்னு சொல்லிட்டாரு, வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னப்போ ஓகே, ஒருவேளை அவர் நிஜமாலுமே சொல்லியிருப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவனும் எங்கே வந்து இந்த குதிரோனோட பொறுப்பை நீ பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும், அதாவது சார் டங்கனும் எக்கும் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறப்பே 3ஆவதாக அந்த வெள்ளை குதிரையில் வந்து சார் ஏர்லின் த பெனிட்ரி பின்னாடியே போகிறாரு. பின்னாடியே போயிட்டு ஒரு லிமிட்டுக்கு மேலே அவர் லெஃப்ட் கட் பண்ணி அவர் தனியாக ஒரு பாத்தில் போகிறாரு. இவங்க 2 பேரும் போகிறாங்க. ஸோ இதோட நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்னு டைட்டில் கார்டு போட்டு முடிக்கிறாங்க. 2வது விஷயம் வந்து ஈஸ்ட்டை நோக்கி எல்லாரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிட்டுருக்குறாங்க டார்கெரியன்ஸ் எல்லாம் ட்ராகன் ஸ்டோனுக்கு. அப்புறம் ஏர்லின் வந்து ஈஸ்ட் சைடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டுருக்கிறப்ப மேக்கர் கேட்குறாரு, ஏகனை பார்த்தீங்களா, அதாவது ஏகன்னா அவரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கப்ப, நாங்கள் பார்க்கல சார், நாங்கள் வந்து அவரை பார்க்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறப்ப டென்ஷன் ஆகி கத்துறாரு, எங்கே தான் போய் தொலைஞ்சான் அப்படின்ட்டு. அப்புறமேட்டு குதிரையில் பொறுமையாக போகிறாங்க. இதோட இந்த சீசன் 1 முடியுது. அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். இதுக்கப்புறமேட்டு எக்கும் டங்கனும் என்னென்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அப்கமிங் சீசன்ஸில் தான் தெரியும். ஸோ இதோட இந்த நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸோட ரிவ்யூ சீரீஸ் முடியுது. ஸோ இதுக்கு அடுத்தது நமக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலாம் வந்து உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் த டார்கெரியன் சீசன் 3 அது வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த ஓவரால் சீரீஸை வந்து எக்ஸ்ப்ளனேஷனாக ஒரு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். உங்களுக்கு அது வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய்.